Hello all, welcome to Tuesday Treat at Passionate Works. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 1 kg விரால் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய பூண்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 5 பல் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு முழு சின்ன பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா வர கொத்தமல்லி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஸோ எப்படி இதை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு வானிலையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் ஊற்றினா போதும், நிறைய ஆயில் தேவையில்லை. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, இது எல்லாமே நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வரமிளகாவோட அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ பூண்டும் நல்லா வந்து சுருங்கிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ஸ் ரெண்டையுமே, கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதிலே வந்து தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மசாலா அரைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கலரே வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மசாலாவை வந்து ஃபிஷ்ஷோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும் போது இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் வந்து அதில் ஃபிஷ்ஷில் வந்து இறங்கியிருக்கும் ஊற விடும் போது. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு சாப்பிடும் போது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, இப்போது நல்லா வந்து ஃபிஷ்ஷோடு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பவுடர்ஸ், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இந்த மாதிரி ஆட் பண்ணுறதை விட ஸோ நீங்கள் இந்த மாதிரி மசாலாவாக அரைச்சி பண்ணும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப சிம்பிள் தான். ஊற விடுறது மட்டும்தான் ஒரு 1 hour நம்ம விட போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் பண்ணலாம், பட் ஊற வச்சு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்து நல்லாயிருக்கு ஃபிஷ்க்கு. ஸோ மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு 1 hour மினிமம் வந்து நீங்கள் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 hour ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 மெத்தடுமே காட்டுறேன். ஒன்று வந்து டீப் ஃப்ரை, இன்னொன்று ஷாலோ ஃப்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீப் ஃப்ரை பார்க்கலாம்.
ஒரு பேனில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோகோனட் ஆயிலில் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கோகோனட் ஆயிலில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கோகோனட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். மசாலாவை நம்ம போட்டிருக்கிறதுனால டீப் ஃப்ரை பண்ணால் இது ஒரே ஒரு ட்ராபேக் தான். அந்த மசாலா வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆயிலே மிக்ஸ் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த டவாவில் ஃப்ரை பண்ணுறது. ஸோ ஷாலோ ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஆயில் வந்து இந்த மெத்தடில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆயில் எனக்கு வந்து வேண்டாம், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை விட. இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆயில் வந்து லைட்டாக ஊற்றினா போதும். ரொம்ப நம்ம டீப் ஃப்ரைக்கு பண்ண மாதிரி நிறைய ஆயில் தேவைப்படாது. இதுவும் சேம் மெத்தட் தான். 2 சைடுமே ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வச்சுருக்கணும். திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இந்த மெத்தடில் வந்து அந்த மசாலாஸ் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்லேயே தான் வந்து இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும் அந்த மசாலாவும் சேர்ந்து. இந்த மசாலா வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான் கூட, கஷ்டமான ப்ராசஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணது, அது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணது. ஸோ 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே நல்லாவே தெரியும். 2ஓட டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ப்ரிஃபரபிளோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.